வணக்கம் நண்பர்களே, வென்று காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய கேள்வித்தாளில் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கான எளிமையான தீர்வு தான். வாங்க கேள்விக்குள்ளே போகலாம். ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் எனில் தனி வட்டி காண்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு இன்னொரு சம்மில் நான் உங்களுக்கு ஒரு க்ளூ சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம நாட்களை பற்றி சொல்லியிருந்தா பயப்பட தேவையில்லை. நாட்களை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 365 டிவைட் பண்ணணும். மாதங்களை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 12ஆல் நீங்கள் வகுக்கணும். அவ்வளோதான். மற்றபடி ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், PNR/100 அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வராத கேள்வித்தாளே கிடையாதுங்க. அதனால் அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி எந்த மாதிரி ட்விஸ்ட் கொடுத்து கேட்டாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக 1 or 2 சம்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, சரி. இங்கே பி அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6750. ஓகேவா? வட்டி 10%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். தர்ஃபோர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 6750 இன்ட்டு எனுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணணும், 219 டிவைடட் பை 365 இன்ட்டு 10. ஓகேவா? 10/100. ஓகேவா? ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 10 கேன்சல் ஆயிரும். இப்போ இதை 5ஆல் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? 5ஆல் பண்ணோம்னா இங்கே என்ன வரும், 1 3 5 3 சார் 15 2 வரும், 135 வரும். இங்கே 7 5 சார் 35, ரிமைண்டர் 1 3 வரும். ஓகேவா? இந்த 73 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 219 அப்படியே 3 மடங்கு. ஓகேவா? 3 3 சார் 9, 7 3 சார் 21. 3. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன ஆகுது, 135 இன்ட்டு 3 மட்டும்தான் பாக்கி இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இதை கேன்சல் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். இது டினாமினேட்டர்னு நீங்கள் நினச்சிக்கூடாது. ஓகேவா? என்ன பாருங்கள், 5 3 சார் 15, மேலே 1 0, 5 3 சார் 15, மேலே 1 0, 1 405. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி எவ்வளோ, 405. இவ்வளோ எளிமையாக நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதை நம்ம மிஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக கூடாது. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டேஸில் கொடுத்துருந்தாங்கன்னா 365, மந்தில் கொடுத்துருந்தாங்கன்னா 12, மற்றபடி இயர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே 2.5 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் தாராளமாக. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரியான எளிமையான கேள்விகளும் கேள்வித்தாளில் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. அப்படி இடம்பெற்றிருந்தால் அதை நிச்சயமாக தவறே இல்லாமல் கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சரி, மீண்டும் இன்னொரு காணொளி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.